அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் ஐஸ் வைக்கணும். நான் சொன்ன மூமெண்ட்டை பண்ணிவிட்டு இப்படி கை வச்சுட்டு இப்படி பின்னாடி பெண்ட் பண்ணிவிட்டு ஐஸ் ஒரு 5 நிமிஷம் படுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த டைம்லேயோ வச்சோன்னா, இப்போ நெக்கில் அழுத்தப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C1ல் அழுத்தப்பட்டுச்சுன்னா தலைவலி வரும். இது பிளாக்காக இருக்குல்ல, இதுதான் டிஸ்க்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நரம்பு. இந்த டிஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கு, இந்த பக்கம் ஒயிட் ஸ்பேஸ் தெரியுதா, இங்கே 2 பக்கம் ஒயிட் ஸ்பேஸ் தெரியும். இந்த டிஸ்கில் பாருங்கள், முதல்ல ஒருத்தருக்கு கழுத்து வலி இருக்குது, ரொம்ப மைல்டான வலி இருக்குது, இல்லை ஒரு வாரம் அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா வீட்லேயே அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் டாக்டர்? 2 எண்ணெய் அரை கிளாஸ் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வெது வெதுப்பான சூடில் வச்சு கற்பூரம் போட்டுட்டு, இந்த போனில் வந்து இதுதான் வெசல். இந்த மூமெண்ட் எப்படி போனில் நடந்துக்கிட்டே இருக்கும். கழுத்து எலும்பு தேய்மானம் எப்படி நடக்குது, அப்படி ஒருவேளை தேய்ஞ்சிருந்தால் அவங்களுக்கு என்ன சார் சொல்யூஷன் இருக்குது? அபோவ் 40 இயர்ஸ்க்கு மேலே இவங்களுக்கெல்லாம் இந்த டீஜென்ரேஷன் வர ஆரம்பிக்கும். தலை சுத்தல் மூமெண்ட் பண்ணுறப்ப வருது, கழுத்தை திருப்புறப்ப வருது அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 1. ஸோ என்ன செய்யணும்னா, கை இப்படி வச்சுக்கோங்க, அப்படி கோத்துருங்க, இப்படி பின்னாடி வச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச். 1 2. டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் வில்சன். நம்ம சேனலில் மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் பற்றி நிறைய பேசிட்டு வர்றோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம வந்து கழுத்து வலி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நம்ம கூட இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் G.A. சதீஷ்குமார் சார். வந்து சென்னையில் அண்ணா நகரில் VRG ஹெல்த் கேர் அப்படிங்கக்கூடிய மருத்துவமனை வச்சுருக்கிறாங்க. இந்த மருத்துவமனையில் சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, D9 தெரப்பி, ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் கலந்து ஒருங்கிணைந்த மருத்துவம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்க போது. இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திறமை வாய்ந்த அனுபவம் உள்ள மருத்துவர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா எங்கள் சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். சேனலில் விளம்பரம் தரணும்னு நினைக்கிறவங்களும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். சார், கழுத்து வலி வர்றதுக்கான முக்கியமான பொதுவான காரணங்கள் என்ன இருக்குது சார்? ஸோ ஃபஸ்ட்டு ரீசன், பேசிக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போஸ்டர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கழுத்து நார்மல் பொசிஷன்லேருந்து அப்நார்மல் பொசிஷன் ஷிஃப்ட் ஆகிறது தான் போஸ்டரல் சேஞ்சு. அது எப்போல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, அந்த போஸ்டரல் சேஞ்ச் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக க்ரியேட் ஆகிறப்ப. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படி உட்காந்துருக்கேன், ஒரு மொபைல் அப்படி வச்சு பார்க்குறேன். இன்றைக்கி மேஜராக க்ரியேட் ஆகிறது இது ஒன்று. மொபைல் அப்படி வச்சுருக்கேன், நான் மொபைல் இப்படி வச்சு பார்க்குற வரையும் பிரச்சனை இல்லை. அந்த கழுத்து இப்படி போய் முன்னாடி போகிறப்ப என்ன ஆகும்னா, இங்கே ஒரு ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும். ஸோ இது இந்த போன் என்னன்னா, ஒரு போன் இன்னொரு போன் மேலே ரைட் ஆகி முன்னாடி போகும். இது ரைட் ஆகி போயிட்டு நியூட்ரலுக்கு வந்துட்டா பிரச்சனை இல்லை. இந்த ரைட் வந்து இப்படி போயிட்டு அங்கேயே சஸ்டெயினாக நிற்கிறது தான் சஸ்டெயின் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. அங்கேயே நின்று நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்லாம் மொபைல் பார்க்கறது கிடையாது. வச்சு பார்த்தோன்னா ஒரு 10-15 நிமிஷம் மேலே தான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அது அப்படியே ரிப்பீட்டடாக பார்க்க அது சஸ்டெயின் பாஸ்டர் ஆகிடும். இந்த சஸ்டெயின் பாஸ்டர் அந்த ஸ்ட்ரக்சர் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு அது அப்படியே அந்த இடத்துல இன்ஜுரியை பண்ண ஆரம்பிக்கும். இது பேசிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆரம்பிக்கும். சாஃப்ட் ஃபேஷியல் ஆரம்பித்து மசிலில் போய் இது டிஸ்கில் ஆரம்பித்து அப்புறம் நர்வ் கம்ப்ரெஷன் வரையும் போயிடும். இது வந்து பாஸ்டரல் ஸ்ட்ரெயின். இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரெயின் ஆகிறவங்க அப்புறம் பைக்கில் ஓட்டி அதில் ஸ்ட்ரெயின் ஆகிறது. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குறவங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, குனிஞ்சு வேலை செய்கிறவங்க, இதெல்லாம் வந்து பாஸ்டரல் ஸ்ட்ரெயினாக கன்சிடர் ஆகும். இதை தவிர இன்ஜுரின்னு ஒன்று இருக்குது. கீழே விழுந்துட்டேன், பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன், கார் ஆக்சிடென்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்ஜுரி. ஸோ இது 2 விதமாக பிரித்து பார்க்கும். டைரக்ட் இன்ஜுரி எடுத்தோம்னா டைரெக்டாக எந்த ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ பாஸ்டரல் அப்படின்னாலே மல்டிபிள் ஸ்ட்ரக்சரை வந்து வி ஹவ் டு ட்ரீட். ஸோ நாட் ஓன்லி த நெக் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஷோல்டர் ஸ்ட்ரக்சரும் சேர்த்து அதுக்கு ட்ரீட் பண்ணணும். ஸோ இப்படி தான் 2த்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை சார், இப்போ கழுத்து வலி அப்படின்னு நம்ம காமனாக சொன்னாலும் கழுத்து வலியில் வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? எந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் எந்த மாதிரி அறிகுறி இருக்கும்? இப்போ ஒருத்தர் வந்து கழுத்து வலி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அறிகுறி எப்படி இருக்குது அப்படின்னா, அது உள்ளே வந்து இந்த மாதிரி தேய்வு நடந்திருக்கலாம், இல்லை இன்ஜுரி ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இப்போ வந்து ஒருத்தருக்கு ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, கை வலிக்குது அப்படின்னா மைல்டு பெயினாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கையை அப்படி வச்சுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பேக் பெண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணாலே அந்த வலி போயிடும். இது வெறும் தசைக்கான ஸ்ட்ரெயின். அந்த மசாஜ் எஃபெக்ட்லேயே அந்த பெயின் போயிடும். இனிஷியல் வெறும் பேசிக்கான ஸ்ட்ரெயின். இது வந்து தசை நார் கிழிவுன்னு சொல்லுவாங்க. இன்ஜோர்டாக ஆகுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் ஐஸ் வைக்கணும். நான் சொன்ன மூமெண்ட்டை பண்ணிவிட்டு இப்படி கை வச்சுட்டு இப்படி பின்னாடி பெண்ட் பண்ணிவிட்டு ஐஸ் ஒரு 5 நிமிஷம் படுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த டைம்லேயோ வச்சோன்னா அதை ரிலீவ் ஆச்சுன்னா இது ஐஸ் வந்து வலி இருக்கக்கூடிய இடத்துல ஐஸ் ஒத்தடமாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாடி நல்லா ரெஸ்பாண்ட் ஆகும் பேசிக் இன்ஜுரியில். ஓகே. ஸோ உங்களுக்கு அப்போவே சரியாயிடும்.
இதுக்கு அடுத்த கட்டமாக போகும். இந்த இன்ஜுரி வந்து டிஸ்க் வரையும் ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ ஐஸ் வச்சிங்கன்னா கேட்காது. நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த டைம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி வலிக்கும். ஸோ மாத்திரை போட்டால் அதுக்கு கேட்கும். இது வந்து கிரேட் 1 ஸ்ட்ரெயின். மாத்திரை போட்டாச்சுன்னா கேட்கும், கிரேட் 1 ஸ்ட்ரெயின். அப்புறம் மாத்திரையோட இம்பேக்ட் உள்ளே போனதுக்கு சரியானதுக்கப்புறம் திருப்பி அந்த வலி வர ஆரம்பிக்கும். இது அப்படியே ரிப்பீட்டடாக அப்படியே விட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அது கிரேட் 2 ஸ்ட்ரெயினாக மாறிக்கும். ஸோ கிரேட் 2 ஸ்ட்ரெயின் லோக்கலில் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அப்போ சரியாயிடும். லோக்கலில் ட்ரீட்மெண்ட் என்னன்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசியோதெரப்பி, ஆயுர்வேதம், சித்தா, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எது எடுக்கிறீங்க அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ரீச் ஆச்சுன்னா அது சரியாயிடும். அது கிரேட் 1. இப்போ கிரேடு 2, கிரேடு 3 வந்து என்னன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அது ரெக்கவரி வரும், எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலுமே. இப்போ வந்து டிஸ்கில் வந்து 4 விதமாக பல்ஜ் ஆகும். அதில் கிரேட் 4 இருக்குது. கிரேட் 4 இல்லாமல் அது 4 டைப்ஸாக வந்து பிரிஞ்சு போகும். லேட்ரல் சைடில் போகிறது, போஸ்டீரியோ லேட்ரல் பின்னாடி போகிறது, அப்புறம் ஆன்டீரியர் முன்னாடி வர்றது, பின்னாடி வந்து சைடில் போகிறது. இந்த மாதிரி 4 விதமாக டிஸ்க் வந்துடும். சார் இதை சாரி உங்களை இன்டரப்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த பல்ஜ் பற்றி பேசுகிறீங்க இல்லையா, இது நீங்கள் வந்து பேக் பெயின் சம்மந்தமான நம்ம D9 தெரப்பி இல்லை பேக் பெயின் சம்மந்தமான வீடியோஸ்லையும் நம்ம இதை சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த பல்ஜுங்கிறது முதுகெலும்பில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே வந்து கழுத்துலையும் நடக்குமா? 100% நடக்கும். எல்லா டிஸ்க்கும் கழுத்தில் இருக்கிற 1லேருந்து கீழே இருக்கிற லாஸ்ட் வரையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஸ்க்கு. ப்ரெஷர்ஸ் வேரி ஆகும், ஆனால் ஸ்ட்ரெயின் மோர் ஆர் லெஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் உள்ளே ஆகும். எந்த ஸ்ட்ரெயின் ஆனாலுமே நெக்கு, மிட் பேக்கு எங்கேயுமே ஆனாலுமே கிரேட் 1, கிரேடு 2, கிரேடு 3, கிரேடு 4 எந்த மாதிரி டிஸ்க்கு கம்ப்ரெஷன் ஆகுது, எந்த மாதிரி போய் நரம்பு அழுத்தப்படுறது. இப்போ நெக்கில் அழுத்தப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1ல் அழுத்தப்பட்டுச்சுன்னா தலைவலி வரும். ஸோ அதுக்கு கீழே வந்துச்சு C2, C3யில் வந்துச்சு அப்படின்னா மிட் இந்த சைடில் இருக்கிற மிட்டு காது பக்கம் வலிக்கும். C3, C4 இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். ஏன்னா லங்ஸ் சப்ளை பண்ணுற ஏரியா நரம்பு அது. அந்த நரம்பு அழுத்தப்பட்டுச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் கைக்கு போகிற நரம்பு, மசில் இயங்குகிற நரம்பு C3லேருந்து C4, C5, C6, C7 வரை கை இயக்கிற நரம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா C8, T1 இந்த விரலெல்லாம் வேலை செய்கிறது. கழுத்துக்கும் இந்த விரலுக்கும் சம்மந்தம் இருக்குது. சரி, இங்கே இருந்தால் நரம்பே இங்கே போகுது கைக்கு. இங்கே அஃபெக்ட் ஆச்சுன்னா இங்கெல்லாம் வேலை செய்யாமல் போகிறதுக்கோ வலி ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு பேஷண்ட் வந்திருந்தார். நெக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கு, C4, C5. இந்த C4, C5 கம்ப்ரெஷன் ஆகி ஒரு சைடு மட்டும் கம்ப்ரெஷன் ஆகி என்டையர் பாடி ஃபுல்லாக வீக் ஆகி கையை மடக்க முடியல அவரோட கம்ப்ளைண்ட் என்ன, என்னால் சாப்பாடு பிசிய முடியல, சைன் போட முடியல அப்படின்லாம். ஸோ நாங்கள் இதை தீவிரமாக ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப அந்த ஸ்கேனில் கிளியராக தெரிஞ்சிருந்தது அது கம்ப்ரெஷன் ஏரியாவை. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு அது புரியுதான்னு பாருங்கள். நான் கிளியராக சொல்கிறேன். இங்கே பாருங்கள் சார், இங்கே பாருங்கள், இங்கே பிளாக்காக இருக்குல்ல, இது ஒரு ஸ்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கேனோட ரிப்போர்ட்டு. இங்கே பாருங்கள், இது பிளாக்காக இருக்குல்ல, இதுதான் டிஸ்க்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நரம்பு. இந்த டிஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கு, இந்த பக்கம் ஒயிட் ஸ்பேஸ் தெரியுதா, இங்கே 2 பக்கம் ஒயிட் ஸ்பேஸ் தெரியும். இந்த டிஸ்கில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்பேஸ் காலியாக இருக்கும். இது இங்கே நல்லா ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஸ்பேஸே இல்லை. இந்த டிஸ்க்கு இது வழியாக வெளியே வந்து இந்த சைடு போகிற நரம்பு அழுத்தி அந்த நரம்பு தான் கைக்கு வர நரம்பு. உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதில் பார்த்துருப்பீங்க. அந்த நரம்பு கம்ப்ரெஸ் ஆகி அந்த பர்டிகுலர் நரம்பு வரையும் போய் அந்த செயல்பாடு மட்டும் இல்லை. ஸோ அந்த நரம்போட இது என்னென்னா கையோட ஃபைன் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட கம்ப்ளைண்ட்ஸ்னால் கையெல்லாம் மேலே தூக்குறாரு, எழுத வரல, சைன் போட வரல, சாப்பாடு பேச முடியல, இது மட்டும் தான் கம்ப்ளைண்ட். ஸோ இதை வந்து ப்ரிசைஸ்டாக கண்டுபிடிச்சோம், எந்த ஏரியாவில் இருக்குது என்னன்னு கண்டுபிடிச்சி. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் த ஈவினிங்லேருந்து. ஸோ ஆல்மோஸ்ட் அவரோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கிட்ட வச்சுருக்கோம், 1லேருந்து 1.5 மாதம். அவ்வளோ நாள் 1000 நர்வ் கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, நியூரோபெராக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நர்வ் கம்ப்ரெஷன் ஆனாலே அதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துரும். இது வந்து சயின்ஸு. ஸோ அது கூட மூவ் பண்ணி இதுக்கு இந்தந்த மசிலுக்கு இதெல்லாம் வேலை செய்யணும், இந்த டிஸ்க்கு ப்ரெஷர் ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த லெவலில் லோடு கொடுக்கணும் அந்த இடத்துக்கு, அந்த ப்ரெஷர் ரிலீவ் ஆகிறதுக்கு எந்த டைரக்ஷனில் கொடுக்கணும், இது ஒரு பிளான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பிளானை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வில் ஸ்டார்ட் ஆஸ் அ ட்ரீட்மெண்ட். அதை முதல்ல ஒருத்தருக்கு கழுத்து வலி இருக்குது, ரொம்ப மைல்டான வலி இருக்குது, இல்லை ஒரு வாரம் அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா வீட்லேயே அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் டாக்டர்? ஸோ வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி மைல்டு ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுன்னா மைல்டு மசாஜ். ஓகே, அதுக்கப்புறம் ஐஸு, ஆயில் போட்டு மசாஜ் பண்ணலாமா? ஐஸுக்கு அப்புறம் ஆயில் ஒத்தடம் பண்ணலாம். சரி. ஸோ ஆயில் ஒத்தடம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தா இதில் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது பேசிக்கான ஒரு வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ரெமெடி என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சமமாக எடுத்துகிட்டு
அதில் வந்து கற்பூரம் போட்டுருவாங்க. ஒரு வெள்ளை கற்பூரம் சின்னதாக போட்டால் போதும். ஒரு அரை கிளாஸ் எண்ணெய், அரை கிளாஸ் 2 எண்ணெய், அரை கிளாஸ் பின் தேங்காய் எடுத்து வெது வெதுப்பான சூடில் வச்சு கற்பூரம் போட்டுட்டு அதை வந்து அந்த வெது வெதுப்பு சூடுலேயே மேல் நோக்கி தேய்ப்பாங்க. கழுத்தில் மேல் நோக்கி தேய்க்கணும். மேல் நோக்கி தேய்ச்சிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு லைட்டாக மசாஜ் பண்ணணும் கையில். நீவி விடுறதுன்னு சொல்லுவாங்க, போட்டு அழுத்தக்கூடாது, லைட்டாக. இதை செஞ்சனாலே தசைகள் நார் கிழிதல் இருக்கிறவங்களுக்கு வந்து இதில் நல்லா கேட்டுரும். ஆனால் டிஸ்க் இருந்துச்சுன்னா இதை செய்யக்கூடாது. டிஸ்கில் பிரச்சனை இருந்துச்சுன்னா, கிரேட் 3 டிஸ்க் இஷ்யூ இருந்துச்சுன்னா இதை செய்யக்கூடாது, செஞ்சால் ஜாஸ்தி ஆயிரும். கிரேட் 3ல் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குங்கிறது அவங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? பெயின் தான். அது அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸ்கேன் எடுக்காமல் ஒரு டாக்டரை பார்க்காம அவங்க ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் இதை நீங்களாக செல்ஃபாக கன்ஃபார்ம் யாருனாலையும் பண்ண முடியாது. சரி சார், வீட்டில் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஸ்டில் சரியாகலை அப்படின்னா எந்த ஸ்டேஜில் வந்து எந்த மாதிரியான வலி இல்லை எந்த மாதிரி தொந்தரவு இருக்கும்பொழுது ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, டிஸ்க் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுறது? கான்ஸ்டண்ட்டாக பெயின் இருந்துகிட்டே இருக்கும், என்ன பண்ணாலும் வலிக்குது, வலினால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, எனக்கு நான் செஞ்ச ஐஸ் வச்சு பார்த்துட்டேன், ரிலாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன், லைட்டாக கையில் மசாஜ் பண்ணி பார்த்தேன், அப்போயும் எனக்கு கேட்கல. பெயின் ரிலாக்ஸேஷனும் எடுத்து பார்த்தேன், டாக்டர் கொடுத்தாங்க, அதையும் எடுத்து பார்த்தேன், அதுவும் கேட்கல. அப்போ கண்டிப்பாக யூ நீட் எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட். இதில் எல்லாத்துக்கும் கேட்டுச்சுன்னா நீங்கள் சிம்பிளான இதில் இருக்கீங்க, நோ நீட் டு டூ நத்திங், அடுத்தவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கெல்லாம் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. அப்படி ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாருன்னா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து எந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது சார்? எந்த மாதிரி கிரேடுக்கு எவ்வளோ நாள் இல்லை எவ்வளவு ஹெவியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சார்? இது வந்து உடம்போட ரெஸ்பான்ஸ் எப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் சார். ஓகே, உங்கள் உடம்பும் உங்கள் பக்கத்தில் உட்காருக்கிற உடம்பு ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒருத்தர் கோவிட் அஃபெக்ட் ஆகும், ஒருத்தர் கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. இது எதை பொறுத்து குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோயோட எதிர்ப்பு சக்தி. அது மாதிரி தான் எல்லா நோய்க்குமே, உடம்புல இருக்கிற எல்லா நோய்க்குமே உடம்புல எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதோ உங்கள் வயசோ அதை பொறுத்து தான் அது வந்து ரியாக்ட் ஆக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹெவி ஒரு 60-70 வயசுக்காரங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ஷன் ஆகும். கிரேட் 3 கிரேட் 4 இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நம்மளுக்கு கண்டிப்பாக இவ்வளோ நாள் டைம் தேவை. மினிமம் 10 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 40 டேஸ் வரையும் டைம் தேவை. சரி, இது வந்து நான் ஒரு ஆவரேஜாக கணக்கு சொல்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப தான் இண்டிவிஜுவலை பொறுத்து நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். அது கூட அப்ராக்சிமேட்டாக தான் டேட் சொல்ல முடியும். ஒரு 10 நாள் வருங்க, 20 நாள் வருங்க அப்படின்னு சொல்லலாம். சார், இப்போ நீங்கள் பேக் பெயினுக்கு வந்து D9 தெரப்பின்னு ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி நீங்கள் பயன்படுத்துறீங்க இல்லையா? இப்போ அந்த முறை வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஏதாவது பயன்படுதா, இல்லை அது கம்ப்ளீட்டாக பேக் பெயின் மட்டும்தானா? ஸோ D9 தெரப்பி வந்து இது ஃபுல்லி ஸ்பைன். ஸோ பேக் பெயின், நெக் பெயின், நீ பெயின் எல்லாம் சேர்ந்து நீ பெயினுக்கும் பண்ணலாம், பேக் பெயினுக்கும் பண்ணலாம், நெக் பெயினுக்கும் பண்ணலாம். சரி, நெக் பெயினோட கான்செப்ட் என்னன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் அது எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம். ஸோ இதில் என்ன நம்ம செய்வோம் அப்படின்னா, இந்த பேஷண்ட்டுக்கு 3 இடத்துல டிஸ்க் பல்ஜாக இருக்குது. ஸோ 1, 2, 3 இந்த 3 இடத்துல பல்ஜ் ஆனதுனால எங்களோட சிம்டம் பார்த்தீங்கன்னா மூச்சோட கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா 2 கையில் வீக்னஸ் இருந்தது, பேச்சில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது, படுத்தனா தலைவலிக்கும். ஓகே, ஸோ 4 சிம்டமும் எல்லாமே ரொம்ப சிவியராக இருக்கும். பயங்கர டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க இந்த பேஷண்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் டார்கெட் பண்ணது என்னென்னா, இந்த டிஸ்கில் இங்கே இருக்கிற 3 ப்ரெஷர்ஸையும் இருக்கிற ஸ்பைனல் கார்டு இருக்கிற ப்ரெஷர்ஸையும் குறைக்கணும். அப்போ நான் இங்கே முதல்ல இந்த நெக்கோட அனலைஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ டிகிரிலேருந்து தூக்குனா இங்கே ப்ரெஷரை குறைஞ்சி இழுக்கணுன்றது பிளான் பண்ணோம். ஸோ இந்த கழுத்துக்கு வந்து 45 டிகிரி இங்கேருந்து ப்ரெஷர் வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்காக 45 டிகிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மினிமம் பாடியிலேருந்து ஒரு 1/6 ஆஃப் வெயிட்டை இங்கேருந்து க்ரியேட் பண்ணுறது. க்ரியேட் பண்ணி இங்கேருந்து புல் பண்ணிவிட்டு இதை ஒரு 45 டிகிரியில் லிஃப்ட் பண்ணிவிட்டு சஸ்டைனாக ப்ரெஷர் இழுக்க என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற ப்ரெஷர்ஸ் கம்மியாக இது உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மிஷினில் பண்ணுவீங்களா சார்? இல்லை, இது எல்லாமே வந்து இதுக்கு எல்லாமே கஸ்டம் மேடு ட்ரீட்மெண்ட் தான். இப்போ ஒரு பொருளை வாங்கினா உங்களுக்கு கஸ்டமாக எப்படி வாங்குறீங்க அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கும் கஸ்டம் மேடாக டிசைன் பண்ணும். ஓ சரி, அதுக்கே எங்களுக்கு ஒரு 2-3 நாள் எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு டிசைன் பண்ணி இந்த பேஷண்ட்க்கு இப்படி பண்ணாதான் ரிசல்ட் வருது அப்படின்றத பண்ணி 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 எடுத்து கிட்டத்தட்ட 36 டேஸ் போட்டோம். போட்டு நம்ப மாட்டீங்க, 90% we got the result. அவ்வளோ டேஸில் 90% we got the result. இப்போ பேஷண்ட் அமேசிங்காக இருந்திருக்காங்க, அவங்க சூப்பராக ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஆக்சுவலாக அது சிவியர் கேஸு. இதில் வந்து நாங்கள் எதிர்பார்த்து ரொம்ப டவுட்டாக இருந்தது என்னென்னா இந்த பேச்சில் இம்பேக்ட் கிடைச்சது தான். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் அது ரிக்கவரி ஆகாது.
அது ரெக்கவர் ஆயிட்டாங்க. அதுவும் சூப்பராக ஆயிருந்தது. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 90% பெயின் மட்டும் ஆன் அண்ட் ஆஃபாக மைல்டாக வரும். இப்போ அவங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸை கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். அடுத்த 6 மந்த்துக்கு அதை பண்ண சொன்னீங்கன்னா இந்த ப்ரெஷர் அவ்வளோ சீக்கிரத்தில் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகாது. 6 மந்த்லேருந்து 1 இயர் வரையும் ஆகிடும். இப்போ தான் 2 மந்த்ஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு முடிஞ்சு. ஸோ டெஃபினட்டாக அடுத்த அந்த 10% ஒரு 6 மாதத்தில் குறைய வாய்ப்பு இருக்குது, இல்லை குறையாமையும் போகலாம். பட் அவங்களுக்கு 50% சரியானவுடனே அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியும் வி ஹவ் டன் அ மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க். அந்த மீதி இருக்கிற 40% ட்ரை லெவல் பெஸ்ட் அப்படி பண்ணி தான் அதை எடுத்தோம். ஸோ இந்த பேஷண்ட்டை பொறுத்தவரையும் இப்படி வேலை செஞ்சோம். இப்போ அடுத்த நெக் பெயின் வரவங்களுக்கு இதே ஃபோர்ஸ் இதே ப்ரெஷரான்னு கேட்டால் நிஜமாக கிடையாது. அவங்கள எடுத்து திருப்பி பார்த்து எந்த டைரக்ஷனில் வச்சா அந்த டிஸ்க் மூவ் ஆகுது, அதில் மூவ்லேருந்து ப்ரெஷர் ரிலீவ் ஆகுதுன்ற கணக்கெல்லாம் போட்டு கொடுக்குறது தான் D9 தெரப்பி. ஓகே. ஸோ இந்த கணக்கு கஷ்டமாக யாருனாலும் எழுதி வச்சோ இல்லை இப்படி பார்த்தோ இந்த மிஷினில் போட்டு அந்த மிஷினில் போட்டு இப்படி தான் அப்படி தான் செய்ய முடியாது. நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணி எடுக்கிறது தான். இதுக்குன்னு எங்களுக்கு செட் குரூப் ஆஃப் டீம் இருக்காங்க. தே ஆர் ஆல் வெல் ட்ரெயின்டு. ஓகே. அதில் இருப்பாங்க. இதில் குரூப் ஆஃப் டீம் மெயினாக பார்த்தீங்கன்னா சித்தா டாக்டர்ஸு, ஆயுர்வேதா டாக்டர்ஸு, நேச்சுரோபதி டாக்டர்ஸு, குரூப் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, இவங்க எல்லாம் காம்பினேஷனாக சேர்ந்து வேலை செய்கிறது தான் இதுக்கான ஒர்க்கு. ஓகே சார். சார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் மொத்தமாக இந்த இடங்கள் வலி இல்லாமல் ஒரு நரம்பு மட்டும் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளும் சில பேர் ஃபேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குதா? ஒரு நரம்பு மட்டும்னா அப்போ ஒரு கம்ப்ரெஷன், ஒரு நர்வோட கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வலிக்கும். அது வந்து மசில் மூலிமா கம்ப்ரெஷன் ஏற்படும். சரி. அந்த மாதிரி ஆச்சுன்னா அது ஒரு நரம்பு வலியா? சீரியஸான பிரச்சனையா? இல்லை சார், அது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை தான். அதை நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு. இல்லைன்னா டாக்டருக்கு போனால் அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க. அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அதிகபட்சமாக ஒரு 3லேருந்து 5 நாள் ட்ரீட்மெண்ட்டில் சரியாயிடும். அந்த மசிலை ரிலீஸ் பண்ணணும், சரியாயிரும். அதை எப்படி பண்ணணும், எங்கே செய்யணும், அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த மசிலை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு இருக்குது. அதுக்கு தான் அந்த 1 வாரம் டைமு. அது பண்ணுறப்ப சரியான ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளாக இருக்கும். ஓகே, நாட் அ பிக் டீல். சார், இந்த வெரிகோஸ் வெயின்னு சொல்லப்படக்கூடிய நரம்பு சுருட்டல் பிரச்சனை சில பேருக்கு காலில் அதிகமாக நம்ம காலில் பார்க்குறோம் இல்லையா, அது கழுத்துலையும் வருமா சார்? இல்லை சார், அது கழுத்தில் ரொம்ப ரேரு. அது கழுத்தில் வர்றது ரொம்ப கஷ்டமும் கூட. ஏன்னா அந்த வெயின் வந்து உள்ள டீப்பில் இருக்கும். ஓ. ஸோ அதனால் அவ்வளோ இங்கே கழுத்தில் இந்த ஆப்பிள் இதுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் வச்சுன்னா துடிக்கும். டக் கெரோடைட் ஆர்டரின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுதான் வந்து டீப்பில் துடிக்கும். மற்றபடி இந்த வெரிகோஸ் வெயின் வந்து கழுத்துலலாம் வராது. மோஸ்ட்லி வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரி சார். வெசல் வந்து கம்ப்ரெஷன் ஆகும். டிஸ்க் மூலியமாவோ போன் மூலியமாக கழுத்தில் கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா அப்போ கிடினஸ் வரும். அது வந்து உள்ளுக்குள்ளார நடக்கிறது. என்னோட அடுத்த கேள்வியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தலை சுற்றல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலை சுற்றுறதுக்கு என்ன சார் காரணம்? தலை சுற்றலுக்கு வந்து இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். உடம்புல இஎன்டியில் இருக்கிற இஷ்யூவா இல்லை ஆர்த்தோ இஷ்யூவா ரெண்டாக பிரிஞ்சிடும். அது இஎன்டியில் இருக்கிறது அப்படின்னா உங்களோட இயர் ட்ரம்லேயோ இல்லைனா யூட்ரிகல்ஸ் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகிறப்ப தலை சுற்றல் வரும். ஒரு சைடு படுத்தா நல்லா இருக்கும், ஒரு சைடு படுத்தா தலை சுற்றல் வரும், படுத்தாலே வரும். இதெல்லாம் வந்து இஎன்டி இஷ்யூஸ். ஓகே. தலை சுத்தல் மூமெண்ட் பண்ணுறப்ப வருது, கழுத்தை திருப்புறப்ப வருது அப்படின்னா பியூராக ஆர்த்தோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மூமெண்ட்டில் தான் வெசல் கம்ப்ரெஷன் ஆகும், டிஸ்க்குனாலேயோ போன்னாலேயோ. இதெல்லாம் வந்து சிம்டமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் நீங்கள் அது ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறது எப்பவுமே நல்லது. இது தலையை திருப்பும் பொழுது அந்த தலைக்கு போகக்கூடிய நரம்புகள் கம்ப்ரெஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இது ஒரு போன் இருக்குது. இந்த போனில் வந்து இதுதான் வெசலு. இந்த மூமெண்ட் இப்படி போனில் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே கம்ப்ரெஷன் இந்த இடத்துல எங்கேயாவது ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கிடினஸ் வரும். இங்கே கம்ப்ரெஷன் இல்லாமல் நர்வ் மட்டும் கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா வலி வரும். இங்கே ரெட் கலரில் போகுது இல்லையா, அதுதான் வெசல். நரம்பு வெசலும் பக்கத்துலேயே போகும். அந்த வெசல்லையும் சேர்த்து கம்ப்ரெஷன் வந்துச்சுன்னா கிடினஸ் வரும். சரி, எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து இந்த மாதிரி கிடினஸோடையே நெக் பெயின் இருக்குது, இந்த மாதிரி அப்பப்போ தலை சுற்றல் மாதிரி வருது, அதை வச்சுட்டு அவங்க வந்து நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு அவங்க கூட போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க அப்படியே தொடரலாமா, இல்லை வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? அந்த வெசலோட கம்ப்ரெஷன் மோர் தென் 8 செகண்ட்ஸ்க்கு மேலே கம்ப்ரெஷன் தொடர்ந்ததுன்னா அது பேரலைஸாக போக வாய்ப்பு வந்துடும். பக்கவாதம் வந்துடும். அந்த கம்ப்ரெஷனோட டைமிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. நீங்கள் திருப்புவீங்க கழுத்தை, கிட்னஸ் வந்துடும், உடனே நியூட்ரல் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ அது என்னன்னா அந்த கிடினஸ் அந்த வெசல் அந்த அது 2 செகண்ட்ஸ் கூட இருக்காது, அதிலே நீங்கள் திருப்பி நியூட்ரலுக்கு வந்துடுவீங்க. கம்ப்ரெஷனால் வந்துச்சுன்னா அது ஒரு 8 செகண்ட் அந்த கம்ப்ரெஷன் தொடர்ந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு பிளட் சப்ளை நின்றுடும் கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த இடம் பிரெயினுக்கு பிளட் சப்ளை நின்றாலே அது பேரலைஸை கொடுத்துரும். அதுக்கு ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே பிளட் ஃப்ளோ வந்து என்டையர் பிரெயினுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ரோக் வருது இல்லையா, அதெல்லாம் இப்படி தான். அது
போயிட்டு கட்டி போயிட்டு எங்கேயோ அடைச்சிட்டு அங்கே சப்ளை போகாமல் இருக்கிறதுனால இது ரீசன் வேறையே தவிர அதே அதே ரீசன் தான். இது வேறு ரீசன். இப்போ ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கு வருது, எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்க ஏதோ ஒரு கொழுப்பு கட்டி உடம்புல வெசலில் சேர்ந்துக்கிட்டே வருது. கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்படியே கரைஞ்சி போயிட்டு உடம்புல அப்படியே போயிட்டு ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குது. போயிட்டு கழுத்தில் ஏதோ ஒரு வெசலில் குட்டியாக இருக்கும் வெசல், இது போய் அங்கே போய் அடைச்சிக்கும். அடைச்ச ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பிளட் சப்ளை மயக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க. அதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்ட்ரோக் வந்துச்சு கீழே வந்து இமீடியட்டாக 2 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துடணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்டி கரையிறதுக்கு ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இமீடியட் ஃபஸ்ட் 2 hours ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு. அதுதான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, 2 hours மேலே போயிடுச்சுன்னா அது பேரலைஸாக நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கழுத்து வலி கூட இந்த மாதிரி தலை சுற்றி இந்த மாதிரி ரொம்ப வந்து நாள் கண்டுக்கலன்னா இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. சார், நம்ம வந்து கழுத்தில் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிறத பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். ஆனால் சில பேர் தொடர்ந்து ரொம்ப நாள் கழுத்து வலியோடு இருக்கிறவங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது கழுத்து எலும்பில் தேய்மானம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்ஸ் வருது. கழுத்து எலும்பு தேய்மானம் எப்படி நடக்குது, அப்படி ஒருவேளை தேய்ஞ்சிருந்தால் அவங்களுக்கு என்ன சார் சொல்யூஷன் இருக்குது? வேர் அண்ட் டேர், கழுத்தில் டீஜென்ரேஷன் வர்றது அபோவ் 40 years மேலே இவங்களுக்கெல்லாம் இந்த டீஜென்ரேஷன் வர ஆரம்பிக்கும். இந்த வேர் அண்ட் டேர் எதனால் வருதுன்னா, அப்நார்மல் பொசிஷன் முதல் 20 வருஷம் அவங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால ஏதோ ஒரு ஒர்க்கு ஸ்ட்ரெயின் பண்ணி அது அப்படியே லைட்டாக டீஜென்ரேட் ஆகிட்டே வரும். ஆஃப்டர் 40 yearsக்கு அப்புறம் ஏஜ் டீஜென்ரேஷன் இது கூட சேர்றப்ப என்ன ஆகும்னா, தேய்மானத்தில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகி அங்கங்கே போன் ஃபார்மேஷனாக வரும். ஆஸ்டியோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் தேய்மானம். இந்த ஆஸ்டியோஃபைட்ஸ் 45 வயசுக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரிவர்ட் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சிம்டம்ஸ் வேணால் ஏதாவது பண்ணி குறைச்சிடலாம். சரி. ஸோ இதை வராமல் பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து உங்கள் ஹெல்த்தியான நெக்காக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேய்மானத்துக்கு பெருசாக போகாது. ஆஸ்டியோஃபைட்ஸ் வளர்ந்த தேய்மானம் தான் ரெக்கவரி பண்ணுறது கஷ்டம். சரி சார். இப்போ எனக்கு வந்து கழுத்து வலி கொஞ்ச நாள் இருந்தது சார். அந்த பிரச்சனை எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கி காலையில் எழுந்தப்போ கழுத்து வலிக்கும், அதோட சேர்ந்து தலையும் வலிக்கும். அப்புறம் நீங்கள் டே டைமில் டைம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி அது நார்மல் ஆயிடுது. இந்த மாதிரி காலையில் எழுந்த உடனே கழுத்து வலி இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம தூங்கக்கூடிய போஸ்டர், இந்த மாதிரி பெட்டு, பில்லோ, இதுதான் பிரச்சனையா? ஸோ உங்களுக்கு டிஸ்க்கு கிரேட் 2 ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். இப்போ அது வந்து வெளியே வந்து அப்நார்மல் பொசிஷனில் இருக்கிறப்ப நெக்கில் தூக்கத்தில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்ட்ரக்சர் ரிலாக்ஸ்ட் ஆகிடும். அப்போ வெளியே வந்த டிஸ்க்கு நியூக்ளியஸ் பல்போசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நல்லா வெளியே வந்துட்டு இருக்கும். நீங்கள் முழிப்பில் இருக்கிறப்ப எல்லா மசிலும் கண்ட்ராக்டில் இருக்கும், தூங்குற இருக்கிறப்ப எல்லா மசிலும் ரிலாக்ஸேஷனில் இருக்கும். அப்போ அப்நார்மல் பொசிஷனாக கழுத்தை வச்சுருக்கிறப்ப அந்த கிழிஞ்ச தசை நார் என்ன பண்ணும், டிஸ்க்லனா நியூக்ளியஸ் பல்போஸ் நல்லா வெளியே தள்ளி விட்டுரும். காலையில் எழுந்த உடனே கண் முழிப்போன்னா என்ன ஆகுனா, அந்த நியூக்ளியஸ் பல்போஸ் போய் நரம்பு அழுத்திக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ அந்த வலி வரும். நீங்கள் ஸ்டேஜ் அப்போ முழிச்ச பிறகு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஈஸ் பொசிஷன் சொல்லுவாங்க. உங்கள் கழுத்தை வந்து அதுவே எப்படி நார்மலாக ஆக்கிக்கும், வலி இல்லாத பொசிஷனில் வச்சா அந்த டிஸ்க் எப்படி உள்ளே போய்க்கும், நீங்களே மாற்றி மாற்றி அதை கழுத்தை டிசைன் பண்ணி அதுவே வச்சுக்கும். அப்போ என்ன ஆகுனா, நார்மல் ஆக ஆக அந்த வலி போயிடும். இது வந்து கிரேட் 2ல் இருக்கிறப்ப இது நடக்கும். சரி, இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம பாஸ்டர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எனக்கு இப்போ ரெக்டிஃபை ஆகிடுச்சுன்னா அப்போ ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணாலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாயிடும். இதே கிரேட் 3 இருந்துச்சுன்னா இதிலலாம் கேட்காது. நீட பக்கா ட்ரீட்மெண்ட், இல்லைனா அதை ரிகவரி பண்ணுறது கஷ்டம், இல்லைனா அடுத்த லெவலுக்கு போயிடும். சார், கழுத்து வலி வந்த பிறகு அது எவ்வளோ தீவிரமான பிரச்சனைகளை உருவாக்குது, எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். கழுத்து வலி வராமலே இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன செய்யணும், அப்புறம் வந்து இந்த எக்ஸசைசஸ், கழுத்து வலி வராமல் இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய எக்ஸசைசஸ் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு சொல்லித்தர முடியுமா? ரொம்ப சிம்பிள் சார். கழுத்து வலி வந்துச்சு, அது ரொம்ப சிவியரான ப்ராப்ளமாக இருக்கா இல்லையா, இல்லை எனக்கு வரக்கூடாது, 2 பேருமே செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப யாருக்குன்னா வலி வந்துச்சுன்னா தயவுசெய்து எக்ஸசைஸை தொடரக்கூடாது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. அதுக்கான கரெக்டான டாக்டர் போய் அவங்க தேடி போய் பார்க்கணும். ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் 1. ஸோ என்ன செய்யணும்னா, கை இப்படி வச்சுக்கோங்க, அப்படி கோத்துருங்க, இப்படி பின்னாடி வச்சுட்டு லைட்டாக ஒரு இப்படி ஸ்ட்ரெச் 1 2 3. ஸ்ட்ரெச் வந்து லிமிட்டடாக தான் இருக்கணும். அப்படி வச்சுட்டு கூட அப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெச். இது 1. எக்ஸசைஸ் நம்பர் 2, கழுத்தை அப்படி உள்ளே இழுக்கணும். இழுக்கிறப்ப வலிக்கும், அது கொஞ்சம் நார்மலு. பண்ண வலி குறைஞ்சிடணும். ஓகேயா? ஸோ 1 2 3 8 9 10 10 முறை செய்யணும். ஸோ 10 × 3 2 எக்ஸசைஸ். 3வது எக்ஸசைஸு இந்த தோள்பட்டை மெதுவாக தூக்கிட்டு அப்படியே மெதுவாக கீழே விடணும். இது எதுக்குன்னா, இந்த மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. எப்போ இது ஆக்டிவேட் ஆகுனா, கீழே விடுறப்ப கண்ட்ரோல்டாக விடணும். அந்த மசிலுக்கு கண்ட்ரோலை கொண்டு வரும். ஸோ 1. இந்த 3 எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஷோல்டர் ஸ்கேப்புலார் மசிலையும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா, இங்கே பிடிச்சி இழுக்கிறத அதை பிடிச்சி அப்படியே இப்படி பின்னாடி இழுத்து வைக்கும். அதுக்கு என்ன செய்யணும், அந்த 2 கையை இப்படி வச்சுட்டு இப்படி உள்ளே இழுத்து வெளியே விடுறது, உள்ளே இழுத்து வெளியே விடுறது, உள்ளே இழுத்து வெளியே விடுறது. 4. இந்த 4 எக்ஸசைஸை பண்ணுங்கள். இது கூட பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், அதுக்கு மேலே வேணாம், ஜஸ்ட்டு 5 minutes ஐஸ் ஒத்தடம். காலையில், மதியானம், சாயங்காலம் ஒத்தடம் மட்டும் எக்ஸசைஸ் 2 வேளை 3 நாளைக்கு செய்யுங்க. பக்காவாக ரெடி ஆகிடுவீங்க. சிம்பிள் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா.
தேங்க்யூ சார். இந்த எக்ஸசைசஸ்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கழுத்து வலி வராமலே தடுக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்ன பண்ணணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணணும் சார்? சார் ரொம்ப சிம்பிள் சார். சஸ்டைன் பாஸ்டரில் எதுலேயுமே மக்கள் வந்து இருக்கக்கூடாது சார். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே அதிலே முழுகி இப்படி வச்சுருந்தீங்கன்னா அது சஸ்டைன் பாஸ்டர். கொஞ்ச நேரம் இப்படி யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் இப்படி கீழே வச்சுருங்க கழுத்து வலி இருக்கிறப்ப. ஓகே. செகண்டு, நெக் பெயின் இருக்குதுன்னா நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பள்ளத்தில் விடக்கூடாது. தேர்டு, உட்காந்த மாதிரி தூங்கக்கூடாது. ஸோ ஹைலி டேஞ்சரஸ் பாஸ்டர் நெக் பெயின் இருக்கிறவங்க. ஏன் சார்? ஆனால் ஏற்கனவே சொன்னேன் சார், மசில் வந்து என்ன ஆகுனா நீங்கள் தூங்குறப்ப இது ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் போயிடும். டிஸ்க் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கழுத்துக்கு இப்படி தொங்க போட்டிங்க தூக்கத்துலனா ஃபார்வர்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி பேக்கோட டிஸ்க் ட்ராவல் ஆயிரும். கிரேட் 3 ஸ்ட்ரெயின் இருந்தால் நியூக்ளியஸ் பல்போசஸ் ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ அது அப்போ என்ன ஆகிடும்னா போய் நரம்பை போய் சிவியராக அழுத்த ஆரம்பிக்கும், வலி கூடிடும் தூங்கி எழுந்த பிறகு. அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நைட்லாம் தூங்கினா தான் காலையில் எழுந்த பிறகு எனக்கு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னாங்க. அதுக்கு இதுதான் காரணம். ஸோ உட்காந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ உட்காந்த மாதிரி தூங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே பெருசாக பிரச்சனைகள் கழுத்தில் வலி ஏறாது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். கழுத்து வலி சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்டோம். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். இதுவரை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோவை கழுத்து வலி பிரச்சனையில் இருக்கிறவங்க இல்லை கழுத்து வலி வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.